அந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு இலங்கையுடைய அரசியல் அமைப்பில் 13வது திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை மாநிலத்துக்கு அல்லது மாகாண மட்டத்திற்கு பகிர்ந்து அளித்து அந்தந்த மாநிலங்களில் நிர்வாகம், ஆட்சியை, அபிவிருத்தியை செய்யக்கூடிய அந்த பணிகள், அந்த செயற்பாடுகள் தான் இந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது 2013ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு இன்று வரை அந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்படவில்லை. ஆகவே எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ இந்த சீர்திருத்தம், அது இப்போது கிடப்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. இல்லை, அந்த நேரங்களில் நீங்கள் கொண்டு வரப்பட்ட அப்பொழுது நடவடிக்கை ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் ஏற்கவில்லை அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வெளியில் தெரிந்தது. அந்த இலங்கையில் இருக்க தமிழர்களுடைய எண்ணம் இந்த மாதிரி இருந்தது. அந்த ஒப்பந்தத்தை வரவேற்றார்களா? விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு வித்தியாசமான நடைமுறையில் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் தனிநாடு கோரிக்கை அல்லது தனி தமிழ் ஈழம் என்ற அந்த கோரிக்கையை வலுப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறத்தில் ஆயுதத்தை ஏந்தி போராடிய பல குழுக்களை சார்ந்தவர்கள் ஜனநாயக அரசியலுக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் அந்த முதல் தேர்தலிலே போட்டியிட்டார்கள். இபிஆர்எல்எஃப் சார்பாக வரதராஜ பெருமாள் அவர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். 91ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களால் அந்த மாகாண சபை கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் மாகாண சபை தேர்தல் 2013இல் நடைபெற்றது. விக்னேஸ்வரன் நீதியரசர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆளுநர்களை வைத்து, அதாவது ஜனாதிபதியினுடைய பிரதம மந்திரியுடைய தூதுவராக இருக்கக்கூடிய ஆளுநரை வைத்து அந்த நிர்வாகத்தை செய்கின்ற அந்த நடைமுறை இருந்தது. அது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது அல்ல. மக்களுடைய ஜனநாயக தெரிவு அங்கு இடம்பெறவில்லை. ஆகவே தமிழ் மக்களுடைய நோக்கம், தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அரசியல் ரீதியான நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான்.